வணக்கம். நம்மள் பலருக்கும் வாழ்நாள் முழுக்க ஒரு கனவு இருக்கும். அது என்னன்னா, நமக்கே நமக்கான ஒரு சொந்த வீடு, சரிதானே? அந்த கனவை நனவாக்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்த ஒரு பெரிய திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். வாங்க, இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நமக்கெல்லாம் ஒரு சொந்த வீடுங்கிறது வெறும் செங்கல்லால கட்டின ஒரு கட்டடம் இல்ல. அது நம்ம பாதுகாப்பு, நம்ம அடையாளம், நம்ம எதிர்காலம். ஆனா தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த கனவை இன்னும் ஏன் எட்டாக்கனியாவே இருக்கு? இப்போதைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இந்த மாதிரி ஒரு திட்டம் எதுக்காக தேவைப்பட்டுச்சு, அதோட உண்மையான காரணம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க, கள நிலவரத்தை பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆமா, 2010 எடுத்த ஒரு கணக்கெடுப்புல தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 8 லட்சம் குடும்பங்கள் குடிசை வீடுகள்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, 8 லட்சம் குடும்பங்கள். இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு பெரிய சமூக சவாலோட ஆரம்பம். அதாவது இந்த 8 லட்சம்ன்ற எண்ணுக்கு பின்னாடி ஒவ்வொரு மழைக்கும் புயலுக்கும் பயந்துட்டு சரியான பாதுகாப்பு இல்லாம அடிப்படை வசதி கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த லட்சக்கணக்கான மக்களோட கதைகள் இருக்கு. இந்த ஒரு பெரிய சவாலை சமாளிக்கிறதுக்கு தான் ஒரு தீர்வு தேவைப்பட்டது. சோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அரசாங்கம் கொண்டு வந்ததுதான் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இந்த திட்டம் 2010 அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் தொடங்கப்பட்டது. இதோட நோக்கம் ரொம்பவே தெளிவானது. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பான நிரந்தரமான ஒரு கான்கிரீட் வீட்டை கட்டித்தரணும். இதுதான் இந்த திட்டத்தோட லட்சியம். சரி, வீட்டு வசதி திட்டங்கள் நிறைய இருக்கு. அப்போ இதுல என்ன ஸ்பெஷல்? மத்த திட்டங்கள்ல இருந்து இது எப்படி வேறுபடுது? அத பார்க்கலாமா? வாங்க. இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான அம்சம் இதுதான். தகுதியான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க வீட்டை கட்டிக்கிறதுக்காக 3,50,000 ரூபாய் நேரடி நிதி உதவியா தராங்க. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பணம் எப்படி பயனாளிகளுக்கு போய் சேருதுன்றதுதான். முதல்ல தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 3,50,000 ரூபாய அப்படியே அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரடியா அனுப்பிடுறாங்க. இதுல எந்த இடைத்தரகர்களுக்கும் இடமில்ல. முழு பணமும் மக்களுக்கே போறதுனால இந்த திட்டம் மேல மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே, திட்டமெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா களத்துல வேலைகள் எப்படி நடக்குது? இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த திட்டத்தோட தற்போதைய கட்டத்துல தமிழ்நாடு முழுக்க 1 லட்சம் புது வீடுகள் கட்டணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இதுக்காக மட்டுமே 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா வேலைகள் எவ்ளோ வேகமா நடக்குதுன்னு தெரியும். இதுவரைக்கும் 25,657 குடும்பங்கள் அவங்களோட புத்தம் புது வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. மீதி இருக்கிற 74,343 வீடுகளோட கட்டுமான பணிகள் ரொம்பவே வேகமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச மாசத்துல இந்த வேலைகளும் முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டம் கிராமங்களோட மட்டும் நின்னுடல. இப்போ இத பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அத பத்தின அறிவிப்பும் சீக்கிரமே வரலாம். இது வெறும் இப்போதைக்கான ஒரு திட்டம் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட கால மிகப்பெரிய லட்சியம் இருக்கு. இந்த டைம்லைன் இந்த திட்டத்தோட முழு பயணத்தையும் நமக்கு தெளிவா காட்டுது. 2010 ஒரு கணக்கெடுப்போட ஆரம்பிச்சது. இப்போ 2024 1 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு வருது. அடுத்து 2026க்குள்ள இந்த 1 லட்சம் பயனாளிகளுக்கும் வீடுகளை ஒப்படைக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. கடைசியா 2030 தமிழ்நாட்டுல ஒரு குடிசை கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த அரசாங்கத்தோட லட்சியம். ஆரம்பத்துல நம்ம பார்த்த 8 லட்சம் குடிசைகள்ல இருந்து இப்போ 1 லட்சம் வீடுகள்னு ஒவ்வொரு படியா இந்த திட்டம் முன்னேறிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டோட வீட்டு தேவைங்கிறது ரொம்பவே பெரியது. அதனால குடிசையில்லா தமிழ்நாடுங்கிற இந்த பெரிய கனவை நனவாக்க இந்த ஒரு திட்டம் மட்டும் போதுமா, இல்ல இது மாதிரி இன்னும் நிறைய முயற்சிகள் தேவைப்படுமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.